எல்லா புகழும் இறைமகன் இயேசுவுக்கே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் அவர்க்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக. நீங்கள் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற திருமறை வாக்குக்கேற்ப கடந்த 7 ஆண்டுகளாக நாஞ்சில் மக்களுக்கு இறை வார்த்தையை சிறப்பாக அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய சுவிசேஷ யாத்திரை என்ற மாத இதழின் 8வது ஆண்டு விழாவினை அலங்கரித்து கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற சேகர ஆயர், அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் திரு விக்டர் ஞானராஜ் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சென்றிருக்கின்ற அட்வொகேட் ஜெஹன்லால் அவர்களே, இந்த நிகழ்விலே விருந்தினராக சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஆண்கள் சங்க பொறுப்பாளர் ஜஸ்டின் அவர்களே, ஷாரோன் டிவியினுடைய உரிமையாளர் திருவாளர் ஜஸ்டின் அவர்களே, கிறிஸ்து சபையின் செயற்குழு உறுப்பினர் அன்பு தம்பி நவீன் ஜாஸ் அவர்களே, அழகான வாழ்த்துறை வரவேற்புரை நல்கிய அன்பு சகோதரி அனிஷா அவர்களே, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகின்ற திருமதி கீதா பால் அவர்களே, இந்த நிகழ்வை மிக அழகாக பாடல் ஆராதனையை நடத்தி இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி ஜெனி அவர்களே, இந்த நிகழ்வின் பின்புலமாக இருந்து நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களே, திருவாளர் சார்ல்ஸ் அவர்களே, களியங்காடு திருச்சபையை சார்ந்த அன்பு தம்பி மெல்வின் மேத்யூ அவர்களே, இந்த நிகழ்வுகளின் முதுகெலும்பாக பின்புலமாக வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த பத்திரிகையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் திரு செலின் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் முதல் கண் தெரிவித்துக் கொள்கிறேன். வறண்ட நிலமெல்லாம் வளம் கொளிக்க, வாடி கிடந்த முகமெல்லாம் பாடி கழிக்க, வானத்து எழில் நிலவாய் பூவனத்து புதுமலராய், அருகால் நிறைந்து ஆளால் விரிந்து, செம்மாங்குயர்ந்து சிறகுயர்ந்து, இலக்கணத்தால் சிறந்த தமிழை போல கடந்த 7 ஆண்டுகளாக பெட் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி சார்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த சுவிசேஷ யாத்திரை எனும் இதழ் இந்த மண்ணில் இறைவனுடைய வார்த்தையை மிகையாய் சொல்கிறது என்றால் அதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஒரு பத்திரிகையை எப்படி வெளியிடுவது என்பது அதில் உள்ள கடினங்கள் குறித்து நான் நன்றாக அறிவேன். ஏனென்றால் நாங்கள் எங்கள் திருச்சபையில் 3 மாதத்திற்கு ஒரு பத்திரிகையை வெளியிடுகிறோம். அது 3 மாதத்தில் வருவதற்கே பல பாடுகள் பட்டாக வேண்டும். ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் கலெக்ட் பண்ணோம், கரெக்டாக ஆர்டிக்கிள் கிடைக்காது. அதுக்கப்புறம் எல்லாரையும் அந்த ரிப்போர்ட்ஸ் யார் ரிப்போர்ட்ஸ் தராங்களோ அவங்கள்ட்ட இருந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கணும். தம்பி இருக்காங்க, அவங்களும் பத்திரிகை இணைய ஆசிரியர் தான். அப்புறம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து டைப்பிங் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும். அப்புறம் அந்த ஃப்ரண்ட் பேஜ் உள்ளடி உள்ள இன்னர் பேஜ் இதெல்லாமே என்னென்ன படம் வரணும் எல்லாமே டிசைன் பண்ணணும். இப்படி பல சிரமங்கள் உண்டு. 3 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிட பத்திரிகைக்கு அத்தனை சிரமங்கள் என்றால், மாதம் ஒரு முறை ஒரு பத்திரிகை வெளிவருகிறது என்றால் எத்தனை சிரமங்கள் எத்தனை பாடுகள் உள்ளது என்பது நாம் அறிவோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சரியான நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் 2வது வாரம் அந்த பத்திரிகை ஒவ்வொரு திருச்சபைகளிலும் வந்து சேருகிறது என்றால் அதற்கு பின்புலத்தில் கடின உழைப்பு. ஆக அந்த பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்ற அன்பு சகோதரர்
திருவாளர் செலின்குமார் அவர்களுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய பணியின் நிமித்தமாக அவர் வெளிநாட்டில் இருந்தால் கூட அவரது எண்ணம் எல்லாம் என்றும் இந்த மண்ணை பற்றியே இருக்கும். 2 மாதங்களுக்கு முன்பு என்னை அலைபேசியில் அழைத்து ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஒரு நிகழ்வு இருக்கிறது, கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, அவர் இது 3வது முறையாக இந்த பெட் மினிஸ்ட்ரியினுடைய நிகழ்வில் பங்கேற்கிறேன் என்று நினைக்கிறேன். வருவேன் என்று சொன்னேன். ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு பணி இருந்தது. காலையில் அப்படி சொன்னது, ஒருவேளை சற்று பிந்தி வருவேன் என்று சொன்னேன். ஆனால் கர்த்தருடைய பணி அந்த சரியான நேரத்தில் எங்களுடைய அந்த ப்ரோக்ராம் முடிந்தது. ஆகவே முன்பதாகவே வந்துவிட்டு அவருடைய அந்த எண்ண வேட்கை, ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து நேரடியாக அலைபேசியில் அழைப்பதற்கு கூட சரியான வாய்ப்பு இல்லாவிட்டால் கூட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக எப்படி ப்ரோக்ராம் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒரு ஆள் இங்கே இருந்து ஒரு ப்ரோக்ராமை ஒழுங்குபடுத்துவதே கடினம். யார் கோஆர்டினேட் பண்ணோம், யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், யார் வெல்கம் பண்ணணும், யார் ப்ரைஸ் அண்ட் ரோஷிப் பண்ணணும், எல்லாத்தையுமே மிக சரியான திட்டமிடல். மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஃபஸ்ட் 5 ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் பிளானிங், திட்டமிடுதல். அந்த சரியான திட்டமிடுதலோடு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் யாரை அழைக்க வேண்டும், என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் என சரியான திட்டமிடலோடு மிக சிறப்பாக இந்த பணியை அழகாக செய்து வருகின்ற அன்பு சகோதரர் செலின்குமார் அவர்களையும் அவரோடு இணைந்து இந்த திருப்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியில் ஒரு 4 நபர்களை பற்றி குறிப்பிட்டு அவர்கள் நம் ஊழியத்தின் பின்புலமாக இருந்தவர்கள், அவர்களை நினைவு கூர்ந்து திருவுருவ படத்தை திறந்து வைக்க வேண்டும், அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூற வேண்டும் என்று என்னிடத்தில் கூறினார்கள். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே அன்பு சகோதரி சொல்லிவிட்டார்கள். ஆக நான் அதை திரும்ப கூற விரும்பவில்லை. இந்த 4 பேருமே இந்த பெட் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தில் மிக முக்கிய பங்கு வைத்தவர்கள். சில பேர் நேரடியாக பங்கு வைத்தவர்கள், சில பேர் அவருடைய குடும்பத்தார், அவர்களுடைய மகன் இந்த பணியில் மிக ஒத்துழைப்பு நல்லவர். திருமதி சுகந்திபாய் அவர்களுடைய மகன் இந்த வேதாகம அந்த பத்திரிகை நடத்தும் வேதாகம போட்டிக்கான பரிசுகளை ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். திருவாளர் சதானந்தம் அவர்களுடைய மகன் மருமகள் இருவரும் துபாயில் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த பத்திரிகை கடைசியாக வெளிவருவதற்கு முன்னாக அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுக்குறவங்க. அந்த பணியை 7 ஆண்டுகளாக திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். திருமதி மேரி ஜேபாய் அவருடைய தம்பி அவர்கள்தான் அந்த பத்திரிகையை முதலில் துபாயில் அறிமுகப்படுத்தியவர்கள். ஏஜிஎஸ்டியினுடைய தலைமை போதகர் இம்மானுவேல் சாம்ராஜ் அவர்கள். இதோடு அவர்கள் மறைவது வரை கடந்த பிப்ரவரி மாதம் வரை இந்த சுவிசேஷ யாத்திரையின் ஆர்டிக்கல் ஒரு தவறாமல் எழுதக்கூடிய ஒரு அன்பு தாய். தற்போது அவர்கள் இறை அழைப்பை பெற்றிருந்தாலும் அவருடைய மகள் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதாக கூறினார்கள். இன்று நமக்குடைய ஃபெல்லோஷிப் உணவினை அந்த குடும்பம் தாங்குவதாக சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். திருமதி அன்னம்மாள் ஆசிரியை அவர்கள் அட்வொகேட் கியூபர்ட்சன் அவர்களுடைய தாயார். அட்வொகேட் கியூபர்ட்சன் அவர்கள் மிஷனரி பணிகளில் மிகுந்த தாகமுடையவர்கள். 3 முறை நம்முடைய பெட் மினிஸ்ட்ரிஸ் கருங்கல் சேகரத்தில் நடைபெற சிறந்த உதவிகளை செய்வதாக சொன்னார்கள். இப்படி பல நிலைகளிலே இந்த ஊழியத்தை தாங்கினவர்களை வாழ்த்துவதிலும் அவர்களை நினைவு கூர்வதிலும் அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய திருவுருவ படத்தை இந்த நாளில் திறந்து வைப்பதிலும் மிக மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர்கள் இறை அழைப்பை பெற்றாலும் இறை நாமம் அவர்களால்
மைமைப்பட்டு தான் கொண்டிருக்கும் என்பதில் எவ்வித ஐயமுமில்லை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்னும் திருமறை வாக்குக்கேற்ப இறை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பெட் எவாஞ்சலிக்கல் டீம் மினிஸ்ட்ரிஸ் பணிகள் இன்னும் வளர்ந்து சிறக்க மனமாற வாழ்த்துகிறோம். 9/8/2019 அன்று விதையாக விதைக்கப்பட்ட விதை இன்று 7 ஆண்டுகள் கழித்து செடியாக வளர்ந்து நிற்கிறது. இது தொடர்ந்து 70-100 ஆண்டுகள் கடந்து ஒரு கனிதரும் மரமாக இந்த சமூகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும் என்று மனமாற வாழ்த்தி, நேற்று என்பது காற்றோடு கலந்தது, நாளை என்பது நகர்ந்து வருவது, இன்று என்பது இனிமையானது. இனிமையான இந்த மாலை பொழுதில், இனிமையான இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கும் உங்கள் அனைவரையும் பெட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்தி, இந்த ஊழியங்கள் இன்னும் வளரட்டும், வாழ்ந்து செழிக்கட்டும் என்று மனமுவந்து வாழ்த்துகிறோம். நன்றி.